எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விஷயம் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் அருளுகிற இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போமாக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இங்க வாசிக்கப்பட்ட வசனத்தில் 2 சிந்தைகள், ஒன்று மாம்சத்தின் சிந்தை, மற்றொன்று ஆவியின் சிந்தை. பாருங்க, இந்த 2 சிந்தைகளையும் வேதம் என்ன சொல்லுகிறது? மாம்ச சிந்தை மரணத்திற்கு ஏதுவாகவும் ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானத்திற்கு ஏதுவாகவும் நடத்துகிறது என்பதை நமக்கு இங்கே வேதம் வெளிப்படுத்தியிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே மாம்சத்திற்கும் ஆவிக்கும் எப்பொழுதும் போராட்டம் உண்டு. மாம்சம் செய் என்று சொல்லும், ஆவி வேண்டாம் என்று சொல்லும். எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. பார்த்தீர்களா? மாம்சம் ஆவிக்கும் விரோதமாக, ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறதா. இவைகள் இரண்டும் ஒன்றுக்கொன்றும் எதிர்மாறாக செயல்படும். நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு, அதாவது மாம்சம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற காரியங்களை ஆவி செய்யாதபடிக்கு தடுக்கும். ஆவி செய்யணும், ஆவியானவர் மூலமாக நமக்குள் அந்த ஆவியின் உந்துதல் உண்டாய் ஆவியினாலே சில விஷயங்களை காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்பும் பொழுது அது மாமிசமானது, அவருடைய சரீரமானதை அதை செய்யக்கூடாதபடிக்கு அதற்கு விரோதமாகவும் செயல்படும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனால், ஜெபிக்கணும் என்று நம்முடைய ஆவி சொல்லும், ஆனா மாமிசமோ அதற்கு ஒத்து வராது. நாளைக்கு ஜெபிக்கலாம், நாளைக்கு ஆராதிக்கலாம், நாளைக்கு ஜெபத்துக்கு போகலாம். ஆவியோ மிக உற்சாகம் உள்ளதா இருக்கும். ஆவி மிகவும் சுறுசுறுப்பாக தேவன் மேல் பிரியமா இருக்கிறதை காண முடியும். ஆனால் மாம்சமோ சரீரமோ அதற்கு விரோதமாய் செயல்பட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் எழுந்திருக்கலாம், ஜபத்தை நாளைக்கு செய்யலாம், அல்லது வேதத்தை நாளைக்கு வாசிக்கலாம், ஆலயத்திற்கு அடுத்த வாரம் கூட போய்க்கலாம். இது போல தேவனுடைய காரியங்களிலே மிகவும் சோம்பலாக இந்த பொல்லாத மாமிசம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் எதிர்ப்போடு கூட இருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். இவர்கள் இரண்டுமே ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்று நித்தியத்திற்கு நேராக, மற்றொன்று நரகத்திற்கு நேராக நடத்துகிறதாக இந்த வசனங்கள் சொல்லுகிறது. மாம்ச சிந்தை என்று நாம் பார்க்கும் பொழுது எது மாம்ச சிந்தை என்பதை முதலாவது பார்த்து அடுத்து ஆவியின் சிந்தைக்கு நேராக நாம் போகுவோம். மாம்ச சிந்தை என்று சொல்லும் பொழுது பொதுவாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களிலே சில காரியங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், சொல்லியும் இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இப்படியாக கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிப்போம். மத்தேயு 6:25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் இதுதான் நாம் அதிகமாக பார்க்கிறோம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எப்படியெல்லாம் வாழணும், நாம் அதை அடையணும், இது அடையணும் என்று இச்சைகள் நிறைந்தவர்களாய் நாம் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே மனிதர்கள் உண்பதை குறித்தும் உடுப்பதை குறித்தும் அல்லது உலகத்திலே சொகுசாக எப்படி வாழ்வது என்பதை குறித்தும் அதிகமாய் சிந்திக்கிறவர்களாய், பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்களாய் காணப்படுகிறார். இந்த நிலையிலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எண்ணத்தை உண்போம் என்றும்
என்னத்தை குடிப்போம் என்றும் உங்கள் ஜீவனுக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரங்களை குறித்து நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று கர்த்தர் அந்நாட்களிலே அவர்களுக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். இவைகள் வேண்டும் என்பது உங்கள் பரமபிதா நன்றாகவே அறிந்திருக்கிறார். எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் இதை குறித்து தான் இன்றைக்கு உலகத்தில் அதிகமாய் கவனம் செலுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஓடி ஓடி உழைக்கிறோம், இரவும் பகலாய் சம்பாதிக்கிறோம். ஆமென். தேவனை மறக்கிறவர்களாயும் தேவ பிரசன்னத்தை மறக்கிறவர்களாயும் தேவனுடைய காரியங்களை சுத்தமாக நினையாதவர்களாயும் கடவுளுடைய காரியங்களை மந்தமாகவும் இன்றைக்கு அநேகர் இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக மாம்சத்திற்குரியவைகளையே உலகத்திற்குரியவைகளையே நாடி தேடுகிறார்கள். அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கூட நாம் எண்ணத்தை குடிக்கணும், எண்ணத்தை உடுக்கணும், எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழணும், பூமியில நான் அது வாங்கணும், இது வாங்கணும், இப்படி வாழணும், அப்படி வாழணும். அவன் இப்படி எல்லாம் கூட சிந்திக்கிறவர்களாகவே மாம்ச சிந்தையுடையவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு நாள் உலகம் அது எல்லாமே ஒழிந்து போகும்தான். ஆனாலும் மனிதர்கள் அவைகளுக்காக என்ன ஓட்டம் ஓடுகிறார்கள் என்பதை நம்மால பார்க்க முடியும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது என்பது பரமபிதா அறிந்திருக்கிறார். தேவன் அவைகளை ஏற்ற விலையில நமக்கு கொடுக்கிறவருமாகவும் இருக்கிறார். எனவே நாம் இவைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், சிந்திக்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் நம்மை எவ்வளவோ எச்சரித்தும் இன்றைக்கு அநேகருடைய ஓட்டம் அதை நோக்கிதான் இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் மாம்சத்தில் இருக்கிறான். எனவே இந்த மாம்சம் தான் அதிகமாகவே அவர்களை டாமினேட் செய்து ஆளுகை செய்து அவருடைய சிந்தனைகள் எல்லாம் உலகத்திற்கு பின்னே ஓடும்படியாய் செய்து கொண்டிருக்கிறது. இது நிமித்தமாய் கர்த்தர் சொல்கிறார், மாமிச சிந்தை மரணம். கர்த்தருடைய வார்த்தையில வாசிக்கும் பொழுது உலகத்தில் மனிதனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் ஏராளம் என்று, ஆனால் அவைகளுடைய முடிவோ மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மாம்ச சிந்தை மரணமாய் காணப்படுகிறது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும், ஏன் இன்றைக்கு அநேகர் உணவுக்காகவும் உடைகளுக்காகவும் மற்றும் இந்த பூமியிலே சொகுசாய் வாழ்வதற்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், எப்பேற்பட்ட மக்கள் இப்படிப்பட்டதான காரியங்கள் அதிகமாக நாட்டம் காட்டுவார்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 3:19 வாசிப்போம். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சியே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பார்த்தீர்களா? வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய முடிவு அழிவு. என்னத்தை குடிப்போம், என்னத்தை புசிப்போம், என்னெல்லாம் வாங்குவோம், என்னத்தை சேர்த்து வைப்போம் என்று. அவருடைய தேவன் தான் அவருடைய வயிறாம். அதுதான் முக்கியம். நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், ஆடம்பரமாய் வாழணும், நாளொரு மேனி பொழுதொரு ஒன்றுமாய் இருக்கணும், மற்றவர்களை விட நல்ல அழகாய் காட்சியளிக்கணும், உயர்ந்த நிலையில் இருக்கணும் என்பதுதான் இன்றைக்கு மனிதர்களுடைய போட்டியாய் காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 20 வசனங்களிலே ஒரு ஐஸ்வர்யவானை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது அவன் என்ன நினைக்கிறார் என்பதை வாசிப்போம். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். பார்த்தீர்களா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் ஐஸ்வர்யவானுடைய நிலம் 100 மடங்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் விளைச்சலை காண்கிறான். இந்த நிலையில் அவன் என்ன யோசிக்கிறான்? அவன், இந்த ஆண்டு தேவன் எனக்கு 100 மடங்கு விளைச்சலை கொடுத்திருக்கிறார், 100%. இந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன்? அவன் சொல்றான், என் தானியங்களை சேர்த்து வைப்பதற்கு இடமில்லையே. எனவே
நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்கள் எல்லாம் இடித்து விட்டு பெரிதாக கட்டி, ஆமென், எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு என் ஆத்மாவோடு நான் இப்படி பேசுவேன். ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு, அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பார், புசி, குடி, பூரிப்பாயிரு என்று சொல்லி என் ஆத்மாவோடு நான் சொல்லிக் கொள்வேன் என்று சொல்லி, அவன் சுத்தமாக தேவனை மறந்தவனாய், தனக்கு விளைச்சலை கொடுத்த, தன் பிரயாசங்களை ஆசீர்வதித்த, தனக்கு தேவன் கொடுத்த தானியத்தின் நிமித்தமாக தேவனுக்கு நன்றி சொல்லாமல், கடவுளுக்கு ஆமென் ஒரு துதி செலுத்தாமலும் மகிமை செலுத்தாமலும் தேவனை மறந்தவனாக, நான் இப்படி சொல்லுவேன், இப்படி யோசிப்பேன் என்று தன்னுடைய மாம்ச யோசனைகளை அங்கே யோசித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இப்படி அவன் நினைக்கையிலே வேதம் சொல்லுகிறது, தேவனோ அவனை நோக்கி, மதிகடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி வேளையில அது எடுத்து கொள்ளப்படுமேயானால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதா? பிரியமானதோட பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகர் இது யோசிக்கிறது இல்லை. நன்றாய் சேர்த்து வைப்போம், நன்றாய் சம்பாதிப்போம், நிறைய சேர்க்கணும். ஆனால் தன்னுடைய ஆத்துமாவை குறித்து யோசிக்கிறது இல்லை. இன்றைக்கு இந்த நொடியிலே நம்முடைய ஆத்துமா நம்மை விட்டு பிரிந்தால் அது எங்கே போகும் என்பதை குறித்து சிந்தையற்றவன் தான் மாம்ச சிந்தையுள்ளவன், மாம்சத்தையே யோசிக்கிறவன். மாம்ச சிந்தை மரணம். பிரியமானதோட பிள்ளைகளை, அநேக நேரங்களில் மாம்ச சிந்தை உள்ளவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டதையும் நாம் பூமியில பார்க்க முடியும். வேதத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 16 அதிகாரம் 23வது வசனத்தில் இதை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஆமென். எந்த மனுஷன் உலகத்திற்குரியவைகளை சிந்திக்கிறானோ, மனுஷனுக்கேற்றவைகளை சிந்திக்கிறானோ, தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல், தேவனுடைய காரியங்களை நினையாமல், தன்னுடைய சொந்த காரியங்கள், சுய காரியங்களுக்காக, சுய லாபத்திற்காக, அந்த சுய ஆசீர்வாதங்களுக்காக, சுய மேன்மைக்காக, சுய மகிழ்ச்சிக்காக ஆமென் யோசித்துக் கொண்டிருப்பானோ, அப்பேற்பட்டவர்களை கர்த்தர் இப்படிதான் கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். மதிகடனே, இந்த ராத்திரி வேளையில அல்லது இந்த பகல் வேளையில, இந்த நொடியில உன் ஆத்துமா உன்னை விட்டு பிரியுமானால், ஆமென், நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாக? தேவ ஜனமே, இந்த நாளிலே நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கு நாம் ஓடி ஓடி உழைக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். பல கோடிகள் சேர்த்து வைத்தாலும் கூட நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஜீவன், நம்முடைய இருதயம் நின்று போனால் நாம் சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும்? இது யாருடையதாகும்? சரி, அது நம்முடைய பிள்ளைகளுக்குரியதானாலும் உன் ஆத்துமா எங்கே போகும்? அதை குறித்து நாம் யோசிக்கிறோமா? அதுதான் வேதம் சொல்லுகிறது. உன் ஆத்துமா எங்கே போகும்? அது நித்தியத்திற்கு போகுமா? பூமியிலே கர்த்தரை நினையாமல், தெய்வத்தை நினையாமல், கர்த்தருக்குரிய காரியங்களை செய்யாமல், எந்த பிரயாசமும் படாமல், எனக்கு பரலோகம் வேணும், மோட்சம் வேணும், நித்தியம் வேணுமென்னால் கொடுப்பாரா? ஆமென், ஹல்லேலூயா. உழைக்காம சம்பளம் கொடுப்பார்களா பூமியில? எந்த பிரயாசமும் படாமல் எந்த காரியத்தையும் நாம் ஆதாயப்படுத்த முடியாது. அதே போலதான் தேவனுடைய ராஜ்யத்தையும் நித்திய ஜீவனையும் நாம் அடைய அதற்குரிய காரியங்களையும் அதற்குரிய கிரியைகளையும் செய்ய வேண்டிய என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது இந்த மாம்சத்தின் சிந்தை அல்லது மாம்சத்தின் கிரியைகளை குறித்தும் இன்னும் அதிகமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெறியரங்கமாயிருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். ஆண்டவர் தெளிவாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மாம்ச சிந்தைகளை குறித்தும் மாம்சத்தின் கிரியைகளை குறித்தும் அநேக ஒரு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்கிறார். எனக்கு அருமையா தேவ ஜனமே, எப்பேற்பட்டவைகளை நினைக்கிறவர்களும் செய்கிறவர்களும்
அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. மாமிசம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எனவே இதை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையா இருந்து மாம்ச சிந்தையற்றவர்களாய் தேவ சிந்தை அல்லது ஆவியின் சிந்தையுடையவர்களாய் நாம் வாழ்வோமாக. ஆவியின் சிந்தை என்பது எப்படிப்பட்டது? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆவியின் சிந்தையை குறித்து நாம் வாசிக்க போறோம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் விற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியின் சிந்தை என்பது என்ன? கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்திலுள்ள மேலானவைகளை நாம் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். மேலானவைகளை தேடுகிறவர்கள். இந்த பூமிக்கு அடுத்தவைகள் அல்ல, பூமிக்குரியவைகள் அல்ல. இந்த உலகமும் அதனுடைய எல்லாம் பொழிவும் ஒரு நாள் ஒழிந்து போகும், அழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நன்றாய் கவனிப்போம். இந்த உலகமும் கர்த்தருக்கு பகையானது. உலகத்தில் உள்ளவைகளையும் இச்சியாதிருங்கள் என்று பரிசுத்த வேதாகமத்திலே வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. எனவே நாம் இம்மைக்குரியவர்களாக இல்லாதபடினால நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்கள். அதாவது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால். எப்பொழுது நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்களாக இருக்கிறோம்? நாம் இயேசுவை விசுவாசித்து, ஆண்டவருடைய பாடுகளை விசுவாசித்து, அவருடைய மரணத்தை விசுவாசித்து, அவர் எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார், இந்த கர்த்தர் எனக்காக ஜீவனை கொடுத்தவர், நான் பரலோகத்திற்கு செல்ல அவர் இந்த பூமியில அநேக பாடுகள் பட்டார் என்றதெல்லாம் விசுவாசித்து, அந்த விசுவாசத்தின் அடையாளமாக முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவரை போல நாம் மரிப்போமையானால் அவரை போல நாம் உயிர்த்தெழவும் செய்வோம் என்று ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இப்போ கிறிஸ்துவோடு கூட எழுந்திருப்பது என்பது அந்த ஞானஸ்நானத்தை குறிப்பிடுகிறது. அப்படி நீங்கள் ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளானால், நீங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்களானால், மீட்கப்பட்ட கூட்டமானால், நீங்கள் கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அல்லது கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொன்னாரோ அல்லது கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளிலே நீங்கள் நடக்கிறவராக இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய சிந்தையெல்லாம் கூட இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டுமா? ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையில நாம் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே எவ்வளவு அழகாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். யோவான் 17-16-17 வசனங்கள். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஜெபத்தை செய்திருக்கிறார். அந்த பெரிய ஜெபம்தான் இந்த யோவான் எழுதிய நற்செய்தியிலே 17ஆம் அதிகாரம் முழுவதுமாய் நாம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொடர்ந்து தம்முடைய சீடர்களுக்காக கண்ணீரோடு கூட பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இந்த சீடர்கள் மீட்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களுக்காக அவர் சொல்லும் பொழுது, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தால் அல்ல. ஆம் பிரியமானதோட பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்மை உலகத்தாராக பார்க்காமல் உன்னதத்திற்குரியவர்களாய், பரலோகத்திற்குரியவர்களாய், நித்தியத்திற்குரியவர்களாய் பார்க்கிறார். எனவே ஆண்டவரே, இவர்களை பரிசுத்தப்படுத்தும், இவர்களை பரிசுத்தப்படுத்தும், சத்தியத்தை கொண்டு பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய சத்தியத்தினாலே, என சத்தியம்தான் விடுதலையாக்கும், சத்தியமே இவர்களை பரிசுத்தமாக்கும். பிரியமானதோட பிள்ளைகளை, சத்தியத்தை கொண்டு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக சுத்திகரிக்க வேண்டும் என்று பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறதை பார்க்கிறோம். நாம் பரிசுத்தமாயிருப்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நாம் எல்லோரும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய பிரியமா இருக்கிறது. ஆவியின் சிந்தை என்பது முதலாவது பரிசுத்தமாக வாழ்வது, தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாயிருப்பது, தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதும் அது கூடாத காரியம் என்று பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்கின்ற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படியோ அது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் வாழ்ந்தால் நாம் இயேசுவோடு கூட எப்பொழுதும் அவர் பிதாவின் வலது பாசத்தில் வைத்திருப்பதை போல அவருடைய ராஜ்யத்திலே நாமும் வாழ்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு நமக்கு வேண்டியது ஆவியின் சிந்தை, மறுமையின் சிந்தை, உன்னதங்களுக்குரிய சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டுமா? பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. நித்திய ஜீவன் வேண்டுமானால் ஆவியின் சிந்தை ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியின் சிந்தை என்பது கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை இந்த பூமியில் அவர் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய எண்ணங்கள், அவருடைய யோசனைகள், அவருடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருந்ததோ அப்படியே நம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே அநேக காரியங்களை செய்தவராக இன்றைக்கு மீண்டும் பிதாவோடு கூட அல்லது பரலோகத்திலே நமக்காக வீற்றிருக்கிறதையும் பரலோகத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறவராயும், ஆம், வேதம் அதுதான் சொல்லுகிறது, பிதாவுடைய வலது பாசத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் சிந்தையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அல்லது ஆவியின் கிரியைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 26 முடிய நாம் வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 26 முடிய, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். பார்த்தீர்களா, எவ்வளவு அழகான வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஆவியின் கனி அல்லது ஆவியின் கிரியைகள் என்னவென்றால் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, ஆமென், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி, கிறிஸ்துவனுடையவர்கள் யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்து இந்த பூமியிலே தங்களுக்காக என்று வாழாமல் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்களாய் இந்த பூமியிலே எத்தனையோ சிற்றின்பங்களை பார்க்கிறோம், எத்தனையோ விதமான ஆடம்பரங்களை பார்க்கிறோம். ஆனால் அவைகளுக்கு முதன்மையான முக்கியத்துவத்தை கொடுக்காமல் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் மேலான சிந்தைகளோடு வாழ்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். இதுதான் வேதம் சொல்லுகிறது. வீண் புகழ்ச்சி நாம் விரும்பவே கூடாது. நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்ற ஒரு புகழ்ச்சிக்காக நாம் வாழவே கூடாது. ஒருவரை ஒருவர் ஆமென் கோபமூட்டாமல், பாருங்க, தேவ பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய குணாதிசயங்கள் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவ பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், நாம் ஒவ்வொருவரும் சமாதானம் பண்ணுகிறவர்களாயும் சண்டை மூட்டுகிறவர்களாய் கோபமூட்டுகிறவர்களாயும் இராமல், பொறாமை கொண்டவர்களாயும் இராமல், அன்பும் சொல்லப்பட்ட அத்தனை நற்கிரிகளோடு கூட இந்த பூமியில வாழ வேண்டும். இதுதான் நம்முடைய சிந்தையாய் இருக்க கடவுது. இதுதான் ஆவியின் சிந்தை என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எப்பொழுதும் மற்றவர்களை நேசிக்கிறது, எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களை தாங்குவது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த இந்த 33 ஆண்டுகள் இப்படிப்பட்டதான் நற்கிரிகளை செய்கிறவராய், நன்மைகளை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
எனவே வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக? ஆவியின் கிரியைகளை செய்யும்படியாக, ஆவியின் சிந்தையை உடையவர்களாய், தெய்வீக சுபாவங்களை கொண்டவர்களாய், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற அந்த நற்பண்புகளை ஆமென் கொண்டவர்களாய் அவரை போல வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். எனவேதான் நம்மை அழைத்தும் இருக்கிறார், நம்மை உலகத்திலிருந்து பிரித்தும் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் கிறிஸ்து எப்படி உங்களுக்காக பாடுபட்டாரோ, நீதி நிமித்தம் பாடுபடுகிறவர்கள், துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான். அது ஆவியின் சிந்தையோடு நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம் பாக்கியவான்களாய் கருதப்படுகிறோம். நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு தேவன் மாதிரியை பின்வைத்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்து சென்ற அந்த அடிச்சுவடுகள் எல்லாம் கூட பாடுகள், நீதி நிமித்தமாக, நாம் அன்பு காட்டுவது நிமித்தமாக, மற்றவர்களுக்கு நன்மை செய்வது நிமித்தமாக ஒருவேளை பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம். ஆனாலும் சோர்ந்து போய்விடாதிருங்கள். நாம் பாக்கியவான்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வழியாக தான் அவர் உன்னதங்களிலே பிரவேசித்தார் என்று பார்க்கிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சபைகளுக்கு சொல்லி திடப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாருங்க, நாம் நித்தியத்தை அடைய, நித்திய ஜீவனை அடைய நாம் அநேக உபத்திரவங்களிலே கடந்து போக வேண்டியதா இருக்கு. உபத்திரவங்கள் உண்டு, உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்களாக. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ? தேவன் அநேக ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆமென் சபையை திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த உலகம் நமக்கு சாதகமா இருக்காது, இந்த உலகம் நமக்கு பாத்திரமா இருக்காது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கூட உலகத்திலிருந்து வேறு பிடிக்கப்பட்டதா இருக்கிறது. ஏனென்றால் நாம் எம்மைக்குரியவர்களாய் நடவாமல், வாழாமல், பேசாமல் இருப்பதனாலே இந்த உலகம் நம்மை பகைக்கும். ஆனாலும் பயப்பட வேண்டாம், தைரியமா இருப்போம். வேதம் சொல்லுகிறபடி மாம்சத்தினுடைய கிரிகளில் நாம் ஒழிந்து போகும். அவைகள் நம்மை நரகத்திற்கு நேராய் ஆமென் கொண்டு செல்லும். ஆனால் ஆவியின் சிந்தையுடையவர்களாய், நம் ஆவியின் கனிகளை நிறைந்தவர்களாய், ஆவியின் கிரியைகளை நாம் செய்யும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான சிந்தை உடையவர்களாய் நாம் வாழும் பொழுது, இந்த சிந்தை, இந்த கிரியை நம்மை நித்தியத்திற்கு நேராக, நான் எங்கேயோ என் ஊழியக்காரனும் அங்கே இருப்பான் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி சென்றது போல, நிச்சயமாய் தேவன் அவர் இருக்கும் இடத்தில் நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும்படியான பாக்கியத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இதை நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறபடினாலே நாம் எல்லாரும் கூட இன்று முதல் மாம்ச சிந்தையோடு வாழாமல் ஆவியின் சிந்தையோடு, தேவனுடைய சிந்தையோடு கூட மேலானவைகளை நாம் யோசிப்போம். இதோ கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். வரும் பொழுது தம்முடையவர்களை அழைத்து கொண்டு போவார். தேவன் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.